ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனலில் இன்றைக்கி மீல் மேக்கர் வச்சு ஒரு சூப்பரான கிரேவி ரெசிபி தாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது வெரைட்டி ரைஸ் கூடயும் இட்லி, தோசை, சப்பாத்தி கூடயும் ரொம்பவே சூப்பரான காம்பினேஷனுங்க. வீட்டில் நான்வெஜ் செய்யாதப்போ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே அட்டகாசமாக இருக்குங்க. அதே கறிக்குழம்பு டேஸ்ட்டில் ரொம்பவே சூப்பராக செய்திருக்கிறோம். இந்த மீல் மேக்கரில் ஹை ப்ரோட்டீன் இருக்கிறதுனால அடிக்கடி செய்யுங்க, ரொம்பவே நல்லது. வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். மிக்ஸி ஜாரில் 2 பெரிய வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்குறேன். இது கூட 3 தக்காளி பழம் நல்லா பழுத்த பழமாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. கூடவே 1 ஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்துக்கலாம். முழு கரம் மசாலா, ஒரு 5-6 கிராம்பு, 2-3 துண்டு பட்டை, ஒரு 5 ஏலக்காய் இதெல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். கூடவே பிரிஞ்சி இலை, 1.5 பிரிஞ்சி இலை, சின்ன சைஸ் பிரிஞ்சி இலையாக ஒரு 1.5 பிரிஞ்சி இலை 1-2 கிள்ளிட்டு சேர்த்துக்கோங்க. இதை தண்ணி எதுவுமே ஊற்றாமல் நல்லா வலுவலுன்னு பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இது ஒரு சைடு இருக்கட்டும். ஒரு பாத்திரத்தில் தண்ணி சூடு பண்ணி வச்சுருக்கிறேன். தண்ணி நல்லா தளன்னு கொதிக்கும்போது மீல் மேக்கர் நல்ல பெரிய சைஸ் மீல் மேக்கராக எடுத்து வச்சுருக்கிறேன், அதை சேர்த்துக்கலாம். மீல் மேக்கரை கொஞ்சம் நேரம் சுடு தண்ணியில் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா நல்லா நார்மல் வாட்டர் ஊற்றி வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பிழிஞ்சு வைக்கும்போது நல்லா சாஃப்டாக இருக்கும். சுடு தண்ணியில் ஊற வைக்கும்போது சட்டுன்னு ஊறி வந்துடும். நீங்கள் நார்மல் வாட்டரில் ஊற வச்சிங்கன்னா குறைஞ்சது ஒரு மணி நேரமாவது ஊறணும், அப்போ தான் கொஞ்சம் நல்லா சாஃப்டாக கிடைக்கும். கொதிக்கிற தண்ணியில் போட்டோன்னே இந்த மாதிரி நல்லா நுரைச்சி வரும். கரண்டி வச்சு லைட்டாக கிளறி விடுங்க. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இது ஒரு 10 நிமிஷத்துக்கு ஊறி வரட்டும். இப்போ ஒரு பேனில் 2லேருந்து 3 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் 1 ஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 5-6 காஞ்ச மிளகாவை கிள்ளாமல் முழுசாக சேர்த்துக்கோங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கி கலர் சேஞ்ச் ஆகி வரணும், அந்த அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க. அதே நேரம் ரொம்ப கருகிடவும் கூடாது, ரொம்ப வதங்கிடக்கூடாது, அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. நல்லா ஒரு கோல்டன் கலருக்கு வர்ற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். பாருங்கள், வெங்காயம் நல்லாவே கலர் சேஞ்ச் ஆகி வந்துருச்சு. இந்த டைமில் 1 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கலரி விட்டுக்கலாம். வெங்காயம் இஞ்சி பூண்டு சேர்த்து எல்லாம் நல்லா வதங்கி வந்தோடனே நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தக்காளி பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். கூடவே 1/4 ஸ்பூன் அளவு மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். தக்காளி சீக்கிரமாக வதங்குறதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ தக்காளியில் இருக்கிற ஈரப்பதெல்லாம் நல்லா வற்றிட்டு தக்காளியை நல்ல ஒரு திக்கான கன்சிஸ்டன்சியில் ஒரு தொக்கு மாதிரி வந்திருக்கணும். தக்காளியில் இருக்கிற தண்ணி கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது, எல்லாமே கொதித்து நல்லா வற்றி வரட்டும். இது கொதித்து வர்றதுக்குள்ளே நம்ம மீல் மேக்கரை ரெடி பண்ணிக்கலாம். நம்ம சுடு தண்ணியில் போட்டிருக்கிற மீல் மேக்கரை இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெயினர் வச்சு வடிகட்டி எடுத்துக்கலாம். கூடவே நார்மல் வாட்டர் ஊற்றி ஒரு முறை வாஷ் பண்ணிடுங்க. முதல்ல சுடு தண்ணியில் அதில் இருக்கும், அதனால் கரண்டி வச்சு லைட்டாக இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா தண்ணி எல்லாம் ரிலீஸ் ஆகிடும். அதுக்கப்புறமா ரன்னிங் வாட்டரில் வச்சு நார்மல் வாட்டரை வச்சு கழுவிக்கோங்க. ஒரு 2 முறை கழுவி எடுத்துக்கோங்க. நார்மல் வாட்டர் ஊற்றிட்டு இந்த மாதிரி கரண்டி வச்சு லைட்டாக அழுத்தம் கொடுத்திங்கன்னா தண்ணியெல்லாம் நல்லா ஃபில்டர் ஆகி வந்துடும். கை பொறுக்கிற சூடில் இருந்ததுன்னா நீங்கள் கை வச்சு கூட பிழிஞ்சு எடுத்துக்கலாம். இதில் தண்ணி கொஞ்சம் கூட இல்லாமல் இருந்தால் தான் நம்ம சேர்க்குற மசாலாலாம் இந்த மீல் மேக்கரோடு சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகி வரும். தண்ணி இருந்ததுன்னா மசாலா இந்த மீல் மேக்கரில் இறங்காது. அதனால் தண்ணி கொஞ்சம் கூட இல்லாமல் எல்லாத்தையும் நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. கை வச்சு கூட நீங்கள் பிழிஞ்சு விட்டு எடுத்துக்கலாம். இப்போ தக்காளி நல்லாவே கொதித்து வற்றி வந்துச்சு. இந்த டைமில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மீல் மேக்கரை சேர்த்துக்கலாம். இது கூட கறி மசால் தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 2 ஸ்பூன் அளவு கறிக்குழம்பு பொடி சேர்த்துருக்குறேன். கூடவே 1/2 ஸ்பூன் அளவு கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம். நம்ம சேர்த்துருக்கிற மசாலா, தக்காளி, மீல் மேக்கர் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி வரணும்.
மசாலா சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிடுங்க. அப்போ தான் மசாலா வந்து மீல் மேக்கரில் இறங்கி வரும். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு 2 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க வச்சுருங்க. இப்போ கிரேவி நல்லா கொதிச்சுட்டு நம்ம ஊற்றின தண்ணியெல்லாம் ஓரளவுக்கு 1/4 அளவு வற்றி வந்திருக்கு. கிரேவி பாருங்கள் நல்லா திக்கான கன்சிஸ்டன்சியில் இருக்குது. இந்த டைமில் தேங்காய் பால் வந்து நல்லா கெட்டியான தேங்காய் பாலாக ஒரு 1.5 டம்ளர் அளவு எடுத்து வச்சுருக்கிறேன். அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடுங்க. தேங்காய் பால் சேர்த்ததுக்கப்புறமா ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது. ஜஸ்ட்டு ஒரு கொதி வந்து எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிக்கணும். அதே மாதிரி தேங்காய் பால் சேர்த்தோன்னே பார்த்திங்கன்னா கிரேவி இன்னுமே நல்லா கெட்டியாகி வந்துடும். இந்த அளவுக்கு நல்லா கொதிச்சு வந்தோடனே ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி தலையை பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், சூப்பரான டேஸ்ட்டில் நம்மளோட மீல் மேக்கர் கிரேவி வந்து ரெடி ஆயிடுச்சு. வீட்டில் நான்வெஜ்ஜு செய்யாதப்போ இந்த மாதிரி வெஜிடேரியன் வச்சு சூப்பராக செய்து பாருங்கள். அதே கறிக்குழம்பு சுவையில் ரொம்பவே அட்டகாசமாக இருக்குங்க. ரொம்ப ப்ரோட்டீன் சத்து நிறைஞ்சது. கண்டிப்பாக செய்து பாருங்கள். சப்பாத்தி கூடலாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதே மாதிரி மெத்தடில் இந்த மீல் மேக்கர் கிரேவியை நீங்களும் செய்து பாருங்கள். செய்து பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணி மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.